பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. சரி வணக்கம்லாம் இருக்கட்டும். இது வீடா இல்ல லாட்ஜாயா? யோ இங்க நைட்டு யாரோ வராங்களா போறாங்களா? என்ன நடக்குதுங்க? யார் ஓனரு? சார் அவர் பெசன் நகர்ல இருக்கார் சார். ஓஹோ, ஓனர் பெசன் நகர்ல இருக்கிறதுனால தான் யார் யார்கிட்டே காசை வாங்கிட்டு அவங்களெல்லாம் இங்க தங்க விட்டுட்டு இருக்கியா நீ? சார் நான் அப்படிலாம் யாரையும் தங்க விடல சார், என்ன நம்புங்க சார். யோ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? போலீஸ்காரங்கிட்டே போய் சொல்றியா நீ? சார் நான் ஒன்றும் பொய் சொல்லல சார், பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. போலீஸ்காரன்ட்ட போய் சொன்னா முட்டி முட்டி பேத்துறோம் தெரியல. தெரியும் சார். இந்த வாட்ச்மேன் சொல்றதெல்லாம் போய் நைட்ல யார் யாரோ வராங்க போறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. நைட்ல நிம்மதியா தூங்க முடியல சார். சார் அப்படிலாம் இங்க ஒண்ணும் நடக்கல சார், நான் சொல்றதை நம்புங்க சார். ஓஹோ, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எது உண்மைன்னு போய் மேல போய் பாத்துருவா. சார் பாத்தீங்களா, யாரும் இல்லையே சார். பேசுனதெல்லாம் போதும், ஓனரோட அட்ரஸ் கூட நாங்க பாத்துக்கிறோம். அட்ரஸ் இல்ல சார், போன் நம்பர் வேணும் தான் இருக்கு. சரி அதான் கூட.
குடிங்க. மெல்ல மெல்ல பார்த்து குடிங்க, மெல்ல பார்த்து குடிங்க, மெதுவா. யாருப்பா நீ? நான் ஒரு நாடோடிங்க. நாடோடியா? தம்பி, எப்பா அந்த டிராயர்ல மாத்திரை இருக்கு, கொஞ்சம் எடை. ஐயா, இதுல இவ்வளவு மாத்திரைங்க இருக்கு. இந்த பாட்டில் இருக்கிறது கொடு. இந்தாங்க. இன்னும் கொஞ்சம் குடிங்க. ஐயா, ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லப்பா. நான் வேணும்னா வெளியில போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுங்களா? நான் வெளியில எல்லாம் சாப்பிடுறது இல்லப்பா, உள்ள எல்லாம் இருக்கு. சரி, நானே சுட சுட கஞ்சி காசி எடுத்துட்டு வரேன். வந்துடுறேன். ஆர்கே சார், என்ன நீங்க ஃபைல் எடுத்துட்டு வரீங்க? நான் ஏதோ யோசனைல இருந்தேன். கொடுங்க அதை. பரவாயில்ல, பயங்கிட்டே இருக்கட்டும். ஏன் சார், எவ்வளவு பெரிய வலியை நான் சுமந்துகிட்டு இருக்கேன். இந்த ஃபைல் ஒரு சுமையா எனக்கு? கொடுங்க சார். இல்லப்பா, உன் வலியை தான் வாங்கிக்க முடியல, இந்த ஃபைலே சுமக்கிறேன். முடிஞ்சா உன் வலியை நான் சுமக்கிறேன். வேண்டாம் சார், வேண்டாம். என்னோட நிலைமை என்னோட எதிரிக்கு கூட வரக்கூடாது. நீங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. இத பாருங்க, என்னோட நிலைமை எனக்கு தெரியும். இந்த டாக்டர் எல்லாம் பாக்குறது வேஸ்ட். வாங்க சார், வீட்டுக்கு போலாம் வாங்க. இந்த பாரு, பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காரு. நல்ல நேரத்துல ஃபாரின் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. வந்துட்டோம், பார்த்துட்டு தான் போறோம். வா. சரி வா. ஹலோ, டாக்டர் மேத்யூஸோட அப்பாயின்மெண்ட். இதான் விசிட்டிங் கார்டு. சார், நீங்க டாக்டரை பார்க்கலாம். வா. குட் ஈவினிங் டாக்டர். Hello, Mr. Arkin. ஹலோ டாக்டர். Hello. Please sit down. Is the consultant Dr. Murray? I want to talk to him. Yes. Yeah. ஹலோ, நான் லக்ஷ்மணா பேசுறேன். டாக்டர் மேத்யூஸ் உங்ககிட்ட பேசணுமா? கொஞ்சம் இருங்க. He's on the line, sir. Yeah. Hello, Dr. Narayanan. Matthew speaking. How are you, doctor? I'm fine. Your speech was very fantastic in the conference, doctor. Thank you, Mr. Narayan. 1 minute. Nurse? Yes, doctor. Take all these tests for Mr. Lakshmanan immediately, okay? Okay, sir. Sir, please come. Thank you, Mr. Narayana. Mr. R.K., I purposely sent out to a friend. He didn't know anything. His condition is very bad.
If you had come in early stage, we could done something. But now it is too late. Now at best we can only first one is dead. So far, chemotherapy has been given to him. We have to go to now. Blood transfusion. Mr. Lakshman, I spoke to your doctor. Okay, sir. I got all the details. Mr. R.K., he has to go for a blood transfusion. Please arrange for the blood donors. ஓகே சார், தெரிஞ்ச இடத்துல சொல்லி வைக்கிறேன். Yes. Don't worry, Mr. Lakshman. Everything will be okay. Thank you, Mr. R.K. என்ன உமா, நம்ம கம்பெனியோட இமெயில்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் அப்பவே செக் பண்ணிட்டேன். இப்ப ஷாம் கூட தான் சாட் பண்ணிட்டு இருந்தேன். ஓஹோ. நம்ம நாட்டுல ஒரு லேடி சில்க் சாரீஸ்லாம் வெளிநாட்டுக்கு ஆன்லைன்லயே விக்கிறாங்களாம். பேப்பர்ல தான் படிச்சேன். அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். ஓ, அப்படியா? அமெரிக்கால இருக்கிற சவுத் இந்தியன் லேடிஸ்லாம் இங்க இருக்கிற லேடி கிட்ட ஆன்லைன்ல காஞ்சிபுரம் புடவைகளை ஆர்டர் பண்ணி வாங்குறாங்களாம். அவங்களும் நல்லபடியா கொடுக்குறாங்க. ரீட்டைல் தான் நினைக்கிறேன். கஸ்டமர்ஸ் விரும்புற டிசைனை நம்ம வெப்சைட்ல காட்டினா அதே நம்ம காஞ்சிபுரம் புடவையில போட்டு கொடுக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற டிசைனை அவங்க செலக்ட் பண்றதை விட அவங்க சொல்ற டிசைனை நம்ம தயாரிச்சு கொடுக்கலாம்ல. அமெரிக்கால அவங்க கடையில போய் காஞ்சிபுரம் புடவை வாங்குறதை விட நாமள கொரியர்ல ஏர் கார்கோல அனுப்பிச்சா அது அவங்களுக்கு சீப், நமக்கும் லாபம் தரும்ல. நம்ம நைட்ல தான் ஆர்டர் வாங்க முடியும். ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற டைம் டிஃபரன்ஸ். அந்த லேடி ஆன்லைன்லயே 200 புடவைகளை போன வருஷம் வித்திருக்காங்க. தனியால அவங்களே இப்படி பண்ணும்போது நாம நம்ம கம்பெனி மூலமா நிறைய ஆர்டர்ஸ் பிடிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. கரெக்ட். வாங்கண்ணா. வாங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஷாம் இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. சந்தோஷம். ஆமா, ஷாம் உங்ககிட்ட போன்ல பேசினானா, நீ அவன்கிட்ட பேசினியா? இப்ப கூட அவர்கிட்ட சாட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? முதல்ல எங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் வீட்ல இருந்து சாப்பிட்டு தான் கிளம்பினேன். ஒரு ஃபார்மாலிட்டிஸும் வேண்டாம். சரி, ஆபீஸ் கிளம்பினேன். போற வழியில உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அதெல்லாம் இல்ல, நாங்க உங்களுக்கு ஏதாவது கொடுத்துதான் தீர்வோம். நானும் வாங்க தான் வந்திருக்கேன். உங்க கம்பெனிலேயே லேட்டஸ்ட் டிசைன்ல ஒரு காஸ்ட்லியான புடவை. நீயே கூட டிசைன் பண்ணிக்கலாம். தப்பா எடுத்துக்காதீங்க. புடவை அம்மாக்கா, ஏன்னா ஏஜ்காக கேட்டேன். அவங்களும் ஒரு விஐபி தான். யங்கா இருப்பாங்க. நல்ல கலர். எப்ப வேணும்? எப்ப கொடுக்க முடியுமோ அப்ப கொடுங்க. இந்த வாரமே கூட கொடுத்துடலாம். ஓகே ராஜ், அப்போ முடிஞ்ச உடனே எனக்கு ஃபோன் பண்றீங்களா? ஓகே, சரி. அப்ப நான் வரேம்மா. வீட்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. ஓ எஸ், உங்க அப்பாவையும் கேட்டதா சொல்லு. வரேன். ஓகே, பை. பேசிட்டு வந்தேன். டேய் மாரிப்பா, லெஃப்ட்ல வண்டி ஓரமா நிறுத்து. வணக்கங்க சார், உங்களை தான் நீங்க பார்க்கலன்னு வந்தனுங்க. உங்களால ஒரு காரியம் ஆகணுங்க. என்னையா விளையாடுறியா? உன்னை என் டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, நீ என்ன ஃபாலோ பண்றியா? மரியாதை போய. சார் சார் சார், நீங்க என்ற குலதெய்வம் மாதிரி சார். உங்க காலில் வேணா விழுவுறேன் சார். ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும் சார், வேற எதுவுமே வேண்டாங்க சார். யோ, அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் சீக்ரெட்ஸியா, வெளியே சொல்லக்கூடாதியா? ஐயோ, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லுங்க சார். ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும் சார். அதை மாத்திரம் சொல்லிட்டீங்கன்னா இப்ப என்னை சுத்துற ஆளுகள் எல்லாம் நான் சுத்துவேன். நிம்மதி என்ற தொழிலையே பார்க்க முடியலைங்க சார்.
உங்களை விட்டு எனக்கு வேற யாரு சார் தெரியும்? சரி சரி, பீச் ஓரமா வா. சரிங்க சார். சொல்லியா? சார், எங்கிட்ட வேலை பார்த்த திருப்பூர் ராமகிருஷ்ணனோட சொந்தக்காரன்னு சொல்லிட்டு 2 பேர் எங்கிட்ட வந்தாங்க சார். என்ன விசாரிச்சாங்க சார். போலீஸுக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சார். ஆனா திருப்பூர்ல நான் விசாரிச்ச வரையில செத்து போன ராமகிருஷ்ணன் சொந்தம்னு யாருமே இல்லைங்க. ஆனா வந்தவங்க ராமகிருஷ்ணனோட தாய் மாமன்னு எங்கிட்ட ரொம்ப பொய் சொன்னாங்க. தாறுமாறா அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு என்னை மிரட்டதை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க அவங்க யாருன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போயிருங்க. இன்ஸ்பெக்டர் என்னை மிரட்டும் போது ஏசி நீங்க அவங்கள கொஞ்சம் கேட்கலாம் இல்லைங்க? சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. நான் உங்க கார் வேலை வந்துட்டு போறேனுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாயா, நீ போ.